ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 தக்காளி. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 5 விசில் வேக விடுங்க. பருப்பு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 1 கட்டு அளவுக்கு சிறுகீரையை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் இதை மிதமான தீயில வேக விட்டுக்கோங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை இடித்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 சின்ன வெங்காயம், 6 பூண்டு பல், 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இதை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த கீரை கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது போல் ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க, அல்லது மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சதை 1 நிமிஷத்துக்கும் குறைவாக சூடு பண்ணிக்கோங்க, கொதிக்க விட வேண்டாம். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான சிறுகீரை மசியலை சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.